ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் டிலேவாக தாங்க வருது. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தியே வரப்போகுது. இப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு தான். ஸோ எப்போதுமே படைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம இந்தியன் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும். எல்லா ஸ்நாக்கும் வாங்கி அப்படியே படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறது. பட் இந்த டைம் அம்மா ஊர்லேருந்து முறுக்கு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஏன் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வெளியே வாங்கணும், இந்த டைம் வீட்லேயே போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மீன் வாயில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. பருப்பு வச்சாச்சு, சேப்பங்கிழங்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்படியே லஞ்சும் சைட் பை சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 டைப்பாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். நான் இது வரைக்கும் தனியாக முறுக்கே போட்டது இல்லைங்க. அம்மா வந்தால் போடுவாங்க, ஊருக்கு போனால் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். நான் தனியாக ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த டைம் நான் ட்ரை பண்ணேன். நல்லா ஈஸியாக தான் வருது. பட் நானே பிசைஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணல. பிசைஞ்சு அம்மா வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு அந்த அச்சிலேருந்து புழிஞ்சு விட்டேன், அவ்வளோதான். ஸோ நல்லா ஃபன்னாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் தனியாக ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஸோ என்ன சுட்டுருச்சு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த ஓலை பகோடா சொல்லுவாங்களா, அது பேர் என்னன்னு தெரியல, அந்த ஃப்ளாட்டாக இருக்கும். அது கடையிலேருந்து வாங்குவோம். அந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதனால் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். பட் இது என்ன ஆச்சுன்னா, நம்மளது ரொம்ப மொத்தமாக வருது. வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளார நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அது ஒரு முறுக்கு ஃபீலே இல்லை. ஈவன் நம்ம கடையில் வாங்குறது கூட உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்ல. அதனால் அது வேண்டான்னு அந்த ஒரு ஈரோட ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் முறுக்குக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம நார்மல் முறுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சிட்டோம். ஸோ இந்த டைம் படைக்கிறதுக்கு முறுக்கு வீட்டில் போட்டாச்சு. பட் ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் போய் வாங்கிட்டு வரணும். அண்ட் முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. செம்ம சாஃப்டாக வந்துச்சுங்க. நல்லா வெளில கிறிஸ்பியாக, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு முறுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் போட்டு அன்னைக்கே காலி ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் எப்படி முறுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்மளே தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டேல் பிரதர்ஸ்க்கு வந்திருக்கேங்க. நம்ம இந்தியன் ஸ்டோரு. ஸோ இன்னும் படைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் வாங்கணும்ல, அதுக்காக. ஸோ வெத்தலை பார்த்திங்கன்னா இதில் 5 வெத்தலை இருக்கும். இது $2.99 போட்டிருப்பாங்க. அண்ட் மாயலை இங்கே பாருங்கள், மாயலை இதுவும் $2.99 தான். எண்ணி ஒரு 6-7 இலை தான் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு $2.99. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா மனசே வராது போல் வாங்கிறதுக்கு. அண்ட் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக தெரியுதுன்னு. ஸோ கோங்குரா கீரைன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் பாதி கீரை தான் தெரிஞ்சிச்சு, பாதிக்கு மேலே எனக்கு தெரியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா பம்கின் கீரைலாம் வச்சுருக்காங்க. அது என்ன சமைப்பாங்கன்னே எனக்கு தெரியல. அண்ட் இந்த கடையில் பின்னாடி பேக்கரி அண்ட் ஐட்டம் கேக்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த டைம் வாழைத்தண்டெல்லாம் வாங்கினோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. எப்போதுமே நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை, அந்த தட்டடை அதெல்லாம் வச்சு படைப்பேன். அதெல்லாம் வீட்டில் நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணல. ஆனால் அம்மா அதெல்லாமும் செய்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் கொடுக்க வேணாம், நீங்கள் முறுக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெளிலேருந்து வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் எப்போதும் வாங்குகிற பிராண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கும், A to B இருக்கும். அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கிடுறது. மீன் வாயில் இங்கே ரியான் பார்த்திங்கன்னா அவர் பிஸ்கெட்க்கு அடி போட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் ஃபுல்லாக பிஸ்கெட்டாக அடுக்கி வச்சுருக்காங்களா, அப்படியே கலராக இருக்குதா அவருக்கு, அதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தார். ஸோ மில்க் பிக்கீஸ் மினின்னு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று அவருக்கு எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ஷாப்பிங்னாலே அப்படியே ஜாலியாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு நம்ம படைக்கிறோமா, அதனால் அதை வாங்கி வச்சுட்டு நம்மளும் சாப்பிடலாம். அண்டு இந்த ஆனந்த் பிராண்டில் தமிழ்நாடு மிக்சர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த டைம் எங்களுக்கு கிடைக்கல. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் விற்கிற மாதிரியே கணேஷா ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்காங்க.
களிமண்ணில் செஞ்சது. அதுவும் சின்னதே வந்து பார்த்திங்கன்னா $17.99 வச்சுருக்காங்க. இன்னும் 2 வாரம் இருக்குது கணேஷா சதுர்த்திக்கு. ஸோ நம்ம நியர்பை வரும்போது வந்து பார்த்து வாங்கலாம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்து கொஞ்சம் காய்கறி ஷாப்பிங்கும் வந்து போட்டோம். இந்த டைம் வந்து நல்லா எல்லாமே இப்போ தான் வந்து ஸ்டாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ காய்கறி வாங்கியாச்சு, வாழைப்பழம் வாங்கியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியது எல்லாமே வாங்கிட்டோம். வெயிட் பண்ணுங்கள், பில் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன். பில்லு போட்டு தான் ஓப்பன் பண்ணோம். கரியானா எப்படி இருக்கு லாலிபாப்பு? எப்படி? யம்மி யம்மியாக இருக்கா? ஸோ ஷாப்பிங் வேலை முடிஞ்சிருச்சுங்க. இந்தியன் ஸ்டோரில் படைக்கிறதுக்கு தேவையானது நம்ம இந்தியன் காய்கறி அதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 கடைக்கு வந்து போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் எல்லா ஷாப்பிங் வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஈஸ்வர், ரியான் எல்லாம் வந்து பாட்டி தாத்தா கிட்டே விட்டுட்டு வந்துட்டோம். அதனால தான் இவ்வளோ குயிக்காக ஷாப்பிங் முடிச்சுட்டு வர முடியுது. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு எல்லாம் சுட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் கேட்ட முறுக்கு தனியாக வந்து வச்சுருக்காங்க, அந்த ஒரு ஈடு போட்டது. அண்ட் லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கீரை கூட்டு, சேப்பங்கிழங்கு வறுவல், சாதம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு. ஸோ அப்படியே வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம டேவை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எங்கே போகிறீங்க சார்? சார் அது எப்பங்க சார்? அது கூட இது கூட இங்கே வை, இங்கே வை. ஓகே ஒன்று வச்சா தூக்கிட்டு ஓடி போவானே. ஒன்று கொடு தரேன். தருவாங்க, அவ்வா கொடுங்க. ஸோ வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்க வந்துட்டேங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சேமாக இந்தியாவிலேருந்து ஒரு ஜிப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட பேண்ட் மட்டும் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு மாதிரி போட்டு விடலாம் பசங்களுக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அம்மா வந்து வெளியே வாசப்படியிலேருந்தே வந்து இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சுட்டு வரணும் கிருஷ்ணர் பாதம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால வந்து முடியல. நான் வந்து உள்ளே மட்டும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வாசப்படி கார் நிறுத்துகிறோமே அந்த இடத்துல இருந்தே கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் வந்து அம்மா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால முடியல, குனிஞ்சு போடுறது. அங்கே வேறு சிமெண்ட் தரையாக இருக்குதுல்ல, அதனால் அவங்களால முட்டி போட்டும் வந்து செய்ய முடியல. நம்ம முட்டி போட்டாலே வந்து இந்த முட்டிலாம் வந்து இந்த சிமெண்ட்டில் தேயிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களால செய்ய முடியல அங்கே உட்காந்து. ஸோ அதனால் இந்த டைம் இந்த பாதம் வந்து ஃபுல்லாக போட போகிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வர் தாங்க. ஸோ ஈஸ்வர் தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பண்ணார். இங்கே பாருங்கள், உட்காந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு அவங்க பாட்டிக்கிட்ட. ஸோ இந்த 4 பாதம் தான் வந்து லேர்ன் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுற இடம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈஸ்வர் தான் வந்து போட்டுட்டு வந்தார். ரியலாகவே அப்ரிஷியேட் பண்ணணுங்க. குட்டி குட்டியாக கிட்டக்க வேற வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கும். ஐ மீன் அந்த பாதம் சொல்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 100 ஸ்டெப்ஸ்க்கு மேலே இருக்கும். குனிஞ்சு அவ்வளோ வந்து போட்டிருக்காரு. ஸோ நாங்களும் வந்து சொன்னோம், கொஞ்சம் தூரமாவது வச்சுக்கோடானா, இல்லை இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரொம்பவே வந்து அழகாக பேஷண்ட்டாக வந்து இந்த டைம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பிளான் பண்ணது ரியானை வந்து வாக் பண்ண வைக்கலான்னு. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பேஷன்ஸே இல்லைங்க. இதில் நடன்னு சொன்னால் அவருக்கு இன்னும் குஷி ஆகிட்டு அப்படியே தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் அன்னைக்கு வந்து ஆட்டம் போட்டு தூங்கவும் செஞ்சிட்டார். வெளில கழுவி விடும் போதே வந்து ஆட்டம் போட்டு மதியம் ஃபுல்லாக வந்து தூங்கிட்டார். சரி, ஈவினிங் வந்து ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை தூங்க வச்சாச்சு. ஸோ இந்த வேலை வந்து ஃபுல்லாக ஈஸ்வர் தாங்க பார்த்தாரு. இங்கே பாருங்கள், ஆரம்பிச்சிட்டாரு செய்யறதுக்கு.
இப்படி தான் இப்படி நின்றுட்டு இந்த கையில் வந்து ஒரு அச்சு, அந்த கையில் வந்து ஒரு அச்சு சூப்பராக வந்து போட்டுட்ருந்தாரு. உங்கள் யாருக்காவது வந்து இந்த மாதிரி பாதம் வைக்க தெரியலனா உங்களுக்கு கூட வந்து ஈஸி லேர்னிங்காக இருக்கும். பாருங்கள், கை இப்படி வச்சுட்டு அரிசி மாவு தான், அரிசி ஊற வச்சு அரைச்சாங்க. அரைச்சிட்டு அது வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டாங்க. அழகாக வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்டாம்ப் மாதிரி கை அதில் நினச்சிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம விரலால் லைட்டாக தொட்டு தொட்டு ஃபிங்கர் மாதிரி அதில் வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து பாதம் வச்சார், பின்னாடி நான் அப்படியே ஃபிங்கர்ஸ் வந்து போட்டுகிட்டே வந்தேன் அவருக்கு. லக்கீலி பார்த்தீங்கன்னா ரியான் வந்து தூங்கிட்டார். அதனால் இவ்வளோ பொறுமையாக எங்களால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. அவர் மட்டும் முழிச்சிட்டு இருந்திருந்தார். இந்நேரத்துக்கு காயறதுக்குள்ளே அது மேலே ஏறி மிதித்து ஒரு வழி ஆக்கியிருப்பார். ஸோ அவர் தூங்குகிற நேரத்துலையே நம்ம வந்து பொறுமையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டும் சைலண்ட்டாக வீடு விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைல்ஸில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ப்ரைட்டாக தெரியல, காஞ்சதுக்கப்புறம் ஆனால் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து இங்கே தெரியலையே, நடுப்புற கேப் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அம்மா வந்து மிச்சம் இருந்த மாவு வச்சுட்டு இந்த சைட்லலாம் வந்து கோலம் போட்டுட்ருந்தாங்க. பட் சிமெண்ட்டில் வந்து போடுறது ரியலாகவே ரொம்ப கஷ்டங்க, கையெல்லாம் தேஞ்சு போயிடுது. நீங்கள் பாருங்கள், அரிசி மாவு அப்படின்றதுனால அதுக்குள்ளே எறும்பெல்லாம் வந்துடுச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஈஸ்வர் அவங்க வேலையை முடிச்சிட்டாரு. அவர் வந்து இப்போ பிரேக்கில் இருக்கார். ஸோ மீன்வைல் அம்மா கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க வெளியே, இந்த கோலம் போடுறது அதெல்லாம் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தாங்க. பட் அந்த சிமெண்ட்டில் போடுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் துணி வச்சு நனைச்சிட்டு ஒரு ஃபிங்கரில் வந்து அது அப்படியே ட்ராப்பாக அந்த மாவு வர மாதிரி வச்சு டிசைன் போடுவாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் நெயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சாமிக்கிட்டேயும் ஒரு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோங்க. ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே மீன்வைல் டெக்கரேஷன் எல்லா சைடில் கொஞ்சம் பண்ணி சாமி என்கிட்ட இருக்க கிருஷ்ணர் ஃபோட்டோ இது ஒன்று தான். ஸோ வச்சாச்சு. வச்சு சைடில் வந்து விளக்கு, கேண்டில் எல்லாம் வந்து வச்சுட்டேன். படைக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்களும் வந்து கொண்டு வந்து நான் டேபிள் மேலேயே வச்சுட்டேன். ஸோ ஈஸ்வரும் ரியானும் மீன்வைல் இங்கே ரெடி ஆகிட்டாங்க. இந்த பேண்ட்டை போட்டு விடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டேன் அவ்வளோ இடம். அங்கே பாருங்கள், ஒரு டவல் இருக்குது, அது வந்து போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சாந்து பொட்டு இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்கூல் டைமில் எல்லோரும் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி நாமும் போட்டாச்சு. ஸோ இங்கே சாமிக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ செம அழகாக இருக்குல்ல, பூலாம் வச்சு. வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின பூவே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, குண்டுமல்லி எல்லாம். ஸோ அதுவே வந்து சாமிக்கு போட்டாச்சு. அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி போய் ஃபோட்டோவும் எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் இந்த ரியானை ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் சின்னவரை பெரியவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிடுவார். சின்ன வயசுலேருந்தே வந்து வருஷம் அவரை நான் பக்காவாக ஃபோட்டோ எடுத்துருவேன். பட் இவர் பிறந்ததுலேருந்து இவரை நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், வீடியோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த டைமும் அதாங்க ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோ போட்டுட்டு அதிலேருந்து ஏதாவது ஒரு 2 ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓடிக்கிட்டே இருந்தார். ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மெமரி. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசங்க வந்து இதுக்கெலாம் ஷை படுவாங்க, போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். எனக்கு தெரியல என் பசங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் காமனாக வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா பசங்க இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால சின்ன வயசில் இருக்கும்போது போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் வந்து நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வா, இங்கே வா. அது கீறி வச்சிருக்கான், வளையல் போடும்போது நீட்டா பிச்சு போட்டுறாதரா இலைய. அம்மா பாரு, அம்மா
அச்சரி அச்சுதா உச்சுதா பதிவாயுதா பாண்டவத்தூதா லக்ஷ்மி சுமேதா லீலா வினோதா எங்க தேங்காய் பூ பழம் வச்சிருந்தாலே கீழே வச்சேன் ஆனால் காணுமே. லக்ஷ்மி சுமேதா லீலா வினோதா ஏய் 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 மதுசூதனா பரிபூரணா சர்வஹாரணா வேந்திரமனா சந்திரஹரணா ஸ்ரீதரா குருசீதரா தரமூதரா பீதாம்பரா மச்சகச்சகரா சவதரா படபத்ரா பரமதயாபரா தெய்வாதிமூலா ஆதிமூலா ஸ்ரீலோலா வேணுகோபாலா மாதவா யாதவா ராகவா கேசவா. ஏ அந்த சைடு இல்லை, இங்கே போகிறோம். ரியான் இந்த சைடு போகிறோம், இங்கே போகிறோம். வாங்க இங்க பாருங்க, அக்கா பாருங்க, அக்கா பாருங்க. இது நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்ம உட்காந்துக்கலாமா? ஏ இங்கே உட்காரு, ரியான் உட்காரு. அப்பா உட்காரு, உட்காரு, நீ உட்காந்துக்கோ, நீ உட்காரு. ஐ உட்கார்ந்தா, பக்கத்துல உட்காரு. அண்ணா ஸ்மைல். பாப்பா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. பன்னியை பாரு, பன்னி பாரு, டோர் பாரு, டோர் பன்னி எழுத்தாப்புல அம்மா கிட்ட பாரு. அம்மா பாருங்க, அம்மா கிட்ட இருக்கு பன்னி. அம்மா கிட்ட அம்மா கிட்ட பன்னி இருக்கு. ஸ்மைல். இங்க பன்னி கூப்பிடுங்க. வா பன்னி, வாமா. காணுமா ஈஷு? பன்னி காணுமா பாரு ஈஷு, பன்னி காணுமா? அம்மா கிட்ட பேக் 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 பேக். ஓடு ஓடு தம்பி கூட, ஆனா பாண்டி கிட்ட போக கூடாது, தம்பி கூட ஓடு. இங்க பாருங்க ரியான். நம்ம மேல போயிடு. ஆ மாமா அக்கா 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 வாங்க இங்க வாங்க. போதும். கேட்டாலும் கிடைக்காது. போலாம் இங்க போகலாமா? இங்க போட வேணாமா? இங்க போட வேணாமா? கண்ணனை வீட்டுக்குள்ள கடத்திட்டு போங்க, முடியல. அப்படியே திரும்புங்க டாடி, டாடி திரும்புங்க, டாடி திரும்புங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெயில் உங்க மூஞ்சில் அடிக்கணும். ஆ இங்க பாரு, கொக்கோ பாரு. கொக்கோ இதா. இங்க இங்க. ஆ ஓகே ஓகே. ஆ சரி போங்க. வாங்க 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 வாங்க. ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க பயங்கர ஹாப்பியாக வந்து போச்சு. இந்த ஃபுல் டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் முறுக்கு சுடுறதுல ஆரம்பித்து ஷாப்பிங் போனது வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் எங்கள் குழந்தைங்களை எப்படி வந்து நாங்கள் இந்த டைம் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்றதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரா ஃபுட்டேஜ்லாம் தாங்க நான் அப்படியே வந்து போட்டிருக்கேன். இதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறையா ரீல்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வருக்கு வந்து நம்ம நாமம் போட்டு விட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அதனால் அவர் எல்லார் நெத்திலையும் நாமம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மாக்கெலாம் வந்து போட்டார். இப்போ தாத்தாக்கும் வந்து போட்டிருக்காரு. அட்லாஸ்ட் தாத்தாவோட நெத்தியை என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அண்ட் உங்கள் குழந்தைகளையும் அழகாக க்யூட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே எப்போதும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து லைஃப்பை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then it's bye from Sauji. அண்ட் தலையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஈஷ் அப்படின்னு எழுதி பக்கத்தில் பூ வரைஞ்சிருக்காராங்க. ஸோ அதுதான் அந்த எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலரில் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் கூட ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு என்னடா நரி பூர்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்புறமா தான் சொன்னார் ஈஷ்னு எழுதி பக்கத்தில் ஃப்ளவர் அது.